இந்த வீடு வந்து தெருக்குத்து ப்ராப்பர்ட்டின்றனால பால்கனி மட்டும் வெளியில கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். பால்கனில இருந்து வியூ கொஞ்சம் பெட்டரா தெரியணுன்றதுக்காக இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வர காலம் வந்து ரூஃபோடே கட் பண்ணிடும். மேல வந்து உங்களுக்கு அந்த காலம் வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் கேன்டிலீவர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் மாதிரி தான் கிளைண்ட் கேட்டாங்க. சைட்ல கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது ஓப்பனா விட்டதால இது பில்டப் ஏரியால வருமா வராது? இல்ல, இது பில்டப் ஏரியால வராது. இதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்காது. உங்களுக்கு சார்ஜஸ் இருக்காது. கிடையாது. யூசுவலா அந்த ஹாப் வந்து மேல வைக்கும்போது உங்களுக்கு ஒரு எலிவேட் ஆகி வரும்ல, அந்த மாதிரி இல்லாம சீம்லெஸ்ஸா உங்களுக்கு மேடையோடயே சேர்ந்து இருக்கும். உள்ள போயிடும். ஆமா, உள்ள எலக்ட்ரிக் ஹாப் மாதிரி இவ்வளோ கிராஸ் வென்டிலேஷன் வர்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். பேக் சைடில் இருக்க செட் பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இந்த பாத்ரூம் டைலில் வர பார்டரில் வந்து ஒரு பீடிங் மாதிரி போடுவோம். ஆமாம். ஸோ இந்த வீட்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. ஸோ டைலே பார்த்தீங்கன்னாக்கா 45 டிகிரி கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. என் பேர் விஜய் ஆண்டனிங்க. ஓகே சார். ஓகே. இப்போது ஒய்எஸ் ஹோம்ஸ் வச்சு பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க? எதனால் அவங்கள வச்சு பண்ணீங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆக்சுவலி இது என் பிரதர்லா ஆலன். இவங்களுடைய ஃபாதர்லாலாம் வந்து இன்லாஸ் வந்து வீடு வாங்கியிருந்தாங்க. இவங்க ஒய்எஸ் ஹோம்னுடைய ஃப்ளாட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போது அவங்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி வந்து ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வி தாட் வீல் எனக்கு 3-4 பேர் இருந்தாங்க. ஓகே. கான்டாக்ட் இருந்தது. ஆன்லைன் இதில் கூட நான் பார்த்துருந்தேன். ஓகே. பட் ஃபைனலி எனக்கு இவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் பிகாஸ் ஆஃப்டர் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் கூட தேவர் ஹெல்பிங் பீப்புள் அவுட் அண்ட் கம்ப்ளீட்டிங் அன்ஃபினிஷ்ட் டாஸ்க் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சது, இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் பிடிக்குதா அவங்க? கண்டிப்பாக பிடிக்குது. ஓகே சார். இன்டீரியர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் அவங்க தான் பண்ணாங்க. இன்டீரியரில் அவங்க எனக்கு எப்படி அவங்க அவுட்புட் காமிச்சாங்களோ அதே மாதிரி வந்துருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அது ஓவராலாகவே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடா? ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேரையும் உங்கள் கம்பெனி பேரையும் சொல்லிடுங்க. என் நேம் யோகேஷ். ஒய்எஸ் ஹோம்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில் மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இப்போ இந்த வீடை பற்றி சொல்லுங்கள். லேண்டு, பில்டப் ஏரியா. ஸோ இந்த வீடு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இது வந்து தெருக்குத்து கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது 50/50 கிட்ட லேண்ட் ஏரியா. 2550 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்ட் ஏரியா. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 1400, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1400. ஸோ ஓவரால் ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். மீதி இருக்கிற லேண்ட் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுலாம் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கார்டனிங்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்கொயர் பைப்பில் டிசைன் பண்ணி வெளியில் வந்து நம்ம க்ரீன் பேனல் கிளாடிங் கொடுத்துருக்கோம். ஓகே. வெளியே வந்து ஹேண்டில் மட்டும் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீட்டோட எலிவேஷன், இந்த வீடு வந்து அதான் சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் தெருக்குத்து ப்ராப்பர்ட்டின்றனால பால்கனி மட்டும் வெளியில கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ மேலே வந்து டேப்பர் ரூஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே ஆமாம் வந்து ஓடாது. ஆமாம், ஓடு தான். ஓடு டேப்பர் ரூஃப் கொடுத்து மேலே ஓடு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பால்கனிலேருந்து வியூ கொஞ்சம் பெட்டரா தெரியணுன்றதுக்காக இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வர காலம் வந்து ரூஃபோடே கட் பண்ணிடும். மேலே வந்து உங்களுக்கு அந்த காலம் வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் கேன்டிலீவர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு பால்கனிலேருந்து பார்க்கும்போது அந்த குறுக்கு அந்த காலம் இல்லாமல் வியூ கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணியிருக்கும். இது வந்து அப்படியே இந்த தெருவுக்கு நேராக பார்க்கிங். ஆமாம், இது வந்து 15 ஃபீட் கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் வரும். அதில் வந்து ஓப்பன் கார் பார்க்கிங் மாதிரி தான் கிளைண்ட் கேட்டாங்க. ஓகே. ஸோ அதனால கரெக்டாக அந்த தெரு வர்ற இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஓப்பன் கார் பார்க்கிங் மாதிரி ஸ்ட்ரெயிட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இது வந்து சைடில் கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ அந்த காம்பவுண்ட் வாலானா எக்ஸ்ட்ரா. ஆமாம், காம்பவுண்ட் வால்லாம் எக்ஸ்ட்ரா. ஆமாம், செப்டிக் டேங்க். ஆமாம், இங்கே செப்டிக் டேங்க் கிடையாது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு. டேரக்டா ட்ரைனேஜ் இருக்கு. இந்த சைடில் வந்து ஒரு 6 அடி செட் பேக் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து ஒரு 10 அடி செட் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேயும் ஃபுல்லாக ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இங்கே கொஞ்சம் பார்க்கிங் இருக்கு. அங்கே பார்க்கிங்லாம் அங்கே பார்க்கிங்ல எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே கார்டன் ஸ்பேஸ் மாதிரி தான். ஓகே. இது வந்து வீட்டுக்குள்ளேன்றதுக்கு ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி. ஓகே. ஸோ இங்கே ஷூ ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது மெயின் டோருக்கு நம்ம கிரில் எப்பவும் பண்ணுற மாதிரி 1 inch ஸ்கொயர் பைப்பில் கொடுத்துருக்கோம். வித் கோட்ரேஜ் லாக்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகே. டோரு டீ குட்ல. ஆமாம், இது மெயின் டோர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட். இது யூஸ்வலாக 30 mm டோர் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து 40 mm டோர் வந்து கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் லாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஹாஃப்லே பிராண்ட் டிஜிட்டல் லாக்ஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட், கீ கார்டு, நம்பர் லாக் ஆக்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே. அந்த டோர் டீ குட். டோர் டீ குட் தான். ஆமாம். ஓகே. டோரு பக்கத்தில் சேர்ந்த மாதிரி ஒரு விண்டோ. ஆமாம், இது 3 அடி டோரு, ஒரு அடி ஃபிக்ஸட் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ள வந்தது பெரிய ஹால். ஆமாம், இது உள்ள வந்து ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இது லிவிங் கம் டைனிங் மாதிரி தான். ஸோ டைனிங் செப்பரேட் ஸ்பேஸ் கிடையாது, ஹால்லே டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். மெயின் டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பூஜா ஆல்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஓகே. இந்த இன்டீரியர்லாம் நீங்கள் தான்? இன்டீரியர்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஆமாம். ஓகே.
இது ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்கில் எதுவும் பண்ணல. ஸோ இந்த பக்கம் ஹாலுக்கு கிராஸ் வென்டிலேஷன் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். பேக் சைடில் இருக்க செட் பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. இது ஓப்பன் கிச்சன். ஆமாம், இது வந்து ஒரு கிச்சன், பெரிய கிச்சன். ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கோம். செமி மாடுலர் டைப் கிச்சன் தான் இது. கான்கிரீட் மேடை போட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேண்டம் அந்த மாதிரி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கோம். ட்ராஸ் எல்லாமே. ஓகே ஓகே. இதில் வந்து சில இடங்கள்ல ஷட்டர் மட்டும் வரும். ட்ராவர் இடத்துல ட்ராவர் இடத்துல ஃபுல்லாகவே டேண்டம் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி எங்கேயுமே ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் கிச்சனில். ஃபுல்லாகவே இந்த கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து எலக்ட்ரிக் ஹாப் மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கான கட் அவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக அந்த ஹாப் வந்து மேலே வைக்கும்போது உங்களுக்கு ஒரு எலிவேட் ஆகி வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு மேடையோடையே சேர்ந்து இருக்கும், உள்ளே போயிடும். ஆமாம், உள்ள எலக்ட்ரிக் ஹாப் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேலே சிம்னிக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து சிங்க், கரிசல் பிராண்ட் சிங்க். இது குவாட்ஸ் டைப் சிங்க் தான். பிக் போல் இல்லாமல் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் சிங்க் இது. ஓகே ஓகே. இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே வந்துடும். இதெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இதை கிளைண்ட் கேட்டாங்க, கொஞ்சம் அடிஷ்னல் வரும், பட் இருந்தாலும் நாங்களே அகாமடேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இங்கே டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே வந்து டிஷ்வாஷர் இருக்குது. ஆமாம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ். ஆமாம், இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம். ஒன்று வந்து ஸ்டடி ரூம் மாதிரி சின்ன ரூம் இது. ஓகே. ஒரு சின்ன பெட்ரூம். ஒரு சின்ன பெட்ரூம் ஸ்டடி ரூம் மாதிரி இது. ஓகே. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த சைடில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. அது சிவில் ஒர்க்கில் பண்ணிவிட்டு டோர் மட்டும் போட்டு. ஆமாம், சிவில் ஒர்க்கில் பண்ணிவிட்டு கடப்பா ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டு மேலே வெறும் ஷட்டர்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இது அட்டாச் பாத்ரூம். விண்டோ வந்து ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து இந்த பழைய விண்டோ ஏசி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூபிஎஸ் விண்டோவும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து டைனிங் ஏரியா. இது ஹால்லேயே ஒரு ஓப்பன் டைனிங் ஏரியா மாதிரி. இங்கே ஸ்டேர்கேஸ் வந்து டியூப்ளெக்ஸ் டைப் ஸ்டேர்கேஸ். இது ஸ்டேர்கேஸ் கீழே வந்து ஒரு சின்ன வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அது அப்படியே செட். அது ஆமாம், அது பேரிவேரில் ரெடிமேடாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ண செட். ஓகே. இந்த ஸ்டேர்கேஸும் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் கிரானைட் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்ட் ரெயில் வந்து எம்எஸ் வித் வுட்ல கொடுத்துருக்கோம். ஸோ எம்எஸ் ரயில் இது, அதுக்கு மேலே வந்து உட்டன் ரெயிலிங் மாதிரி கொடுத்துருக்கோம். கிரானைட் வந்து ஃபுல்லாக லெதர் ஃபினிஷ். 3 அடி ஸ்டேர்கேஸ் இது. 3 அடி. ஓகே. ஆமாம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்து இந்த மிட் லேண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ரூஃப் லெவலில் வந்து பீம் கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ ரூஃப் லெவலில் கனெக்ட் பண்ணாமல் இந்த மிட் லேண்டிங்கில் நம்ம பீம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த மிட் லேண்டிங்கில் இருக்க இந்த விண்டோ ஏரியா வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நடுவில் எங்கேயும் பீம்ஸ் இருக்காது. ஸோ இந்த விண்டோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வந்தோடனே 2 பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறமா ரோட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பால்கனி ஏரியா. இது வந்து ஸ்விங் ஊஞ்சல் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஏரியா, லாபி மாதிரி. சின்ன ஏரியா. இதுவும் ஒரு லாபி மாதிரி தான். இந்த ரூம்லலாம் வந்து வார்ட்ரோப் மட்டும். இந்த ரூமில் இருக்க வார்ட்ரோப்பும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். கடப்பா ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் டோர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஓகே. அதெல்லாம் கடப்பா ஸ்லாப், அது மேலே டோர் போட்டு. ஆமாம். இது அட்டாச் பாத்ரூம். இது ஸோ அட்டாச் பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வால் டைல் எல்லாமே 4x2 போட்டிருக்கோம். கீழே ஃப்ளோர் டைல் எல்லாமே 2x2. ஸோ அதே மாதிரி கிரவுட்டிங் ஃப்ளோரில் எல்லாமே ஃபுல்லாக எபாக்சி கிரவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பாத்ரூம் டைல்ஸ்லாம் நம்ம லே பண்ணும்போது யூஸ்வலாக இந்த பாத்ரூம் டைலில் வர பார்டரில் வந்து ஒரு பீடிங் மாதிரி போடுவோம். ஆமாம். ஸோ இந்த வீட்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. ஸோ டைலே பார்த்தீங்கன்னாக்கா 45 டிகிரி கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். ஸோ பாத்ரூம் டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டோர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லேமினேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் டோரும் அப்படி தான். ரூம் டோரும் அதே மாதிரி தான். இந்த பாத்ரூம் டோர் அதே மாதிரி தான். ஸோ லாக்ஸுமே யூரோப்பா லாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஃபோயர் ஏரியாவிலேருந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால்கனி ஸ்பேஸ் இது. ஸோ இந்த பால்கனி ஃபுல்லாகவே வந்து நம்ம டைலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். வால் ஃபுல்லாக வால் டைல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன மேரி மாதா ஸ்டாச்சு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு காலம் ஒன்று ரைஸ் ஆகி வரும். ஸோ இந்த பீம் வருது பார்த்தீங்களா, இந்த பீம் வரைக்கும் இங்கே வந்து குறுக்க ஒரு காலம் ஒன்று இருக்கும். பட் ஆனால் இந்த காலம் இங்கே இருந்தாக்கா அது நல்லா இருக்காது, ஆடாக இருக்குன்றதுக்காக வந்து ஸ்ட்ரக்சரலே வந்து கொஞ்சம் டிசைனே வந்து ஹெவியாக பண்ணியிருப்போம். ஸோ இந்த காலம் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃபோட கட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே வரும்போது ஃபுல் கேன்டிலிவர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே. அதனால தான் இந்த பீம், அதனால இந்த பீம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்போம். கான்கிரீட்டோட கிரேட் நாங்கள் யூஸ் பண்ணுறது M25 கிரேட் தான். யூஸ்வலாக M20 போதுமானதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து எல்லா சைட்லையுமே M25 கிரேட் கான்கிரீட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். பேஸ்மெண்ட்டு, ரூஃப், காலம், பீம், லிண்டல் எல்லாத்துக்குமே M25 கிரேட் கான்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரெசிடென்ஷியல் பில்டிங். இதே மாதிரி நாங்கள் கமர்ஷியல் பில்டிங்ஸும் பண்ணுறோம்.
ஸோ அந்த கமர்ஷியல் பில்டிங் வந்து இப்போ சேலையூரில் ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது 1.5 இது வந்து ரெசிடென்ஷியல் 1.5 டிசைன் பண்ணுவோம், கமர்ஷியல் பில்டிங் 2.5 டிசைன் பண்ணுறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாக்கின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஹியூமன் லோடே அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்றதுனால 2.5 டைம்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டில்ட் ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டு 3 ஃப்ளோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, ஓவராலாக ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஓகே. இப்போ ரெசிடென்ஷியல் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டும் பண்ணுறீங்க, அது மாதிரி கமர்ஷியல் பெரிய ப்ராஜெக்ட் அதையும் ஸோ ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருந்தாக்கா நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறோம். கமர்ஷியல் எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எவ்வளோ பெருசு இருந்தாலும் பண்ணுங்க. எவ்வளோ பெருசு இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எங்களோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது ஸ்டில் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ். இது ஒன்று வந்து பேஸ்மெண்ட்டு, அடுத்து இது வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு பிளாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்க சைடு. பிரிக் ஒர்க்லாம் முடிஞ்சு, ரூஃப் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் இங்கே பார்க்கலாம். ஓகே. இது பிரிக்கு, இது பிரிக்கு ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்டீல் எல்லாமே செயில் பிரைமரி ஸ்டீல் தான். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சில் லெவல் கான்க்ரீட் கொடுக்கறது. ஸோ இந்த லிண்டலும் த்ரூ லிண்டல் கொடுத்துருக்கோம் இங்கே. இதுவும் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே தான் சைட்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அந்த பீம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 அடி பீம் டெப்த்து கொடுத்துருப்போம். ஏன்னா ஸ்பேன் ஜாஸ்தி இது. ஸோ நடுவில் காலம் இல்லாதனால 2 அடி பீம் டெப்த் கொடுத்து பண்ணியிருப்போம். இது வந்து இது பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம மெஷ் வைக்கிறோம்ல, ஸோ அந்த மெஷ்ஷோட ரோல் இது. ஸோ இது வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த காலமும் பிரிக் ஒர்க் ஜாயின் ஆகிற இடத்துல எங்கெங்கெல்லாம் கான்க்ரீட்டும் பிரிக் ஒர்க்கும் ஜாயின் ஆகுதோ அங்கே ஃபுல்லாகவே இந்த மெஷ் வச்சு பேக் பண்ணிட்டு தான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம். பிளாஸ்டிங்லேயும் ஃபைபர்ஸ் இருக்குது, ரெக்ரான் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்ரான் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கிராக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும், பாண்டிங் ஸ்ட்ரென்த் பெட்டராக இருக்கும். ஓகே. ஓகே சார். இது வந்து டோட்டலாக எவ்வளோ பில்டப் ஏரியா? இது டோட்டலாக லேண்டு பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட் சார். இது பில்டப் ஏரியா வந்து அரௌண்ட் 2800 ஸ்கொயர் ஃபீட். இது ஓகே. ஓகே. இது ஸ்பேஸ்லாம் விட்டதுனால இது 1400, மேலே 1400, கிரவுண்ட் ஃப்ளோர் 1400, மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1400, ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஓகே. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன ரேட்டில் பண்ணுங்க? ஸோ ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் ஆயிருக்கனால 2400 ருபீஸ்லேருந்து இப்போது ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2400. ஸோ அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது, டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறது, பாத்ரூமில் வந்து கிரவுட்டிங் பண்ணுறது, ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி பண்ணுறாங்களா, சாயில் டெஸ்ட் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். பட் இது எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் பேக்கேஜ்லேயே சேர்ந்து இன்க்ளூடடாக தான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த வீட்டில் வந்து செப்டி டேங்க் மட்டும் இல்லை? செப்டி டேங்க் கிடையாது இங்கே. இப்போ அந்த காம்பவுண்ட் வால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பட்ஜெட் வந்து எவ்வளோ? இது எல்லாமே சேர்த்து பட்ஜெட் வந்து அரௌண்ட் ஒரு 80 கிட்ட வந்துச்சு சார். ஆமாம், இன்டீரியர் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 80. ஆமாம். ஓகே. இப்போ எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையில் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் ஓவர் சென்னை எங்கேனாலும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார்.